ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் நிலையில் மதீனாவிலே இஸ்லாத்திற்கான ஆதரவு பெருகி வருவதை உணர்ந்து ஆரம்ப கட்டமாக 2 தாய்களை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாமிய அழைப்பாளர்களாக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் மதீனத்து நகரில் இருந்த 2 பெரிய கோத்திரங்களில் ஒன்றுதான் அவுஸ், மற்றது ஹஸ்ரஜ். அவுஸ் எனும் பெரும் கோத்திரத்திற்கு தலைவராக இருந்தவர்தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பாளர்களாக வந்த இருவரும் மதீனத்து வீடுகளில் ஒவ்வொன்றாக ஏறி இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இருவரையும் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணமே தனது கோத்திரத்தாரிடத்தில் வந்து அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று, உங்களில் நான் யார் என கேட்கிறார்கள். கூடி நின்ற மக்கள் அனைவருமே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எங்களின் தலைவர் நீர், எங்களில் மிகச் சிறந்தவரும் நீர், எங்கள் அனைவரின் நேசத்திற்கு தகுதியானவரும் நீர் மட்டுமே என்றதும், அப்படியானால் ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். இன்றிலிருந்து அல்லாஹுவை மட்டுமே எனது ரப்பாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனது இறை தூதராகவும் இஸ்லாத்தை எனது மார்க்கமாகவும் இன்றிலிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன். கலாமு ரிஜாலிக்கும் வனிசாஇக்கும் ஹராமுன் அலைய ஹத்தா துஸ்லிம். உங்களில் எந்த ஒரு ஆணிடத்திலும் உங்களில் எந்த ஒரு பெண்ணிடத்திலும் இந்த நொடிப்பொழுதிலிருந்தே இந்த சஅத் பின் முஆத் பேசிக்கொள்வது ஹராம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை என்று அங்கு கூடி நின்ற மக்களுக்கு முன்னால் அறிவித்தல் விடுக்கிறார்கள். அன்றைய நாள் இரவிற்குள் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக பெரும் ஒரு கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை எழுத காரணமானவர் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒரு கோத்திரமே ஒரே இரவிற்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அன்றைய நாள் மதீனத்து நகரில் பெரும் ஒரு சர்ச்சையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் மதீனத்து பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி மதீனத்து வீதிகளில் இறங்கி தத்தமது மதங்களுக்கான அழைப்பை விடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தன்னிடத்தில் வந்து நின்ற அனைவரிடத்திலும் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே விடயத்தை திரும்ப சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தை விட சிறந்ததொரு மார்க்கத்தை எனக்கு முன்னால் யாராவது கொண்டு வந்து காட்டினால் அந்த மார்க்கத்தை நான் உடனே ஏற்க தயார். வந்தவர்கள் யாருக்குமே இதற்கான பதிலை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் கொடுக்க முடியவில்லை. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து செய்த பெரும் காரியங்களில் ஒன்றுதான் மக்காவில் தொல்லைகளுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்து எடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தால் தனது தலைமை பதவி போகும் என்று தெரிந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தலைமை பதவியையே உதறி தள்ளியவர் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில்தான் அபூ சுஃபியானுடைய பிரயாண குழுவை தடுக்க முயன்று அது யுத்தமாக மாற வேண்டிய சூழ்நிலை அன்றைய நாள் ஏற்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்களையும் தங்களுக்கு அடைக்கலம் தந்துதவிய மதீனத்து அன்சாரிகளையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களுக்கு முன்னாலும் அன்சாரி தோழர்களுக்கு முன்னாலும் வந்து நிற்கிறார்கள். மக்காவிலிருந்து ஒரு பெரும் படை எங்களை தாக்குவதற்காக மதீனாவை நோக்கி போர் தயார் நிலையில் வந்து கொண்டிருக்கிறது.
இப்பொழுது போர் செய்தே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் தயார், போர் செய்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்களும் போர் செய்ய தயாராக இருக்கிறோம் உங்களோடு. முஹாஜிரீன்களைச் சேர்ந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் நன்றி கட்டு அவர்களுக்கு முன்னால் ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னது போல் நாங்கள் சொல்வோம் என்று நினைத்தீர்களா? உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் இருந்து நாங்கள் உங்களுக்காக போர் செய்கிறோம் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களான மதீனா வாசிகளை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையின் போது அதிக நேரம் முஹாஜிரீன்களின் பக்கமே தலை திருப்பி ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், மக்கத்து முஹாஜிரீன்கள் ஏற்கனவே போர்களில் கலந்து கொண்ட அறிவும் அனுபவமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் மதீனத்து அன்சாரிகள் விவசாயிகளாக இருந்த காரணத்தால் பெரும்பாலும் போர் தொடர்பு குறைந்தவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனா வாசிகளுக்கும் இடையில் இருந்த ஒரு ஒப்பந்தம், மதீனாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் எங்களால் ஆன முழு பாதுகாப்பையும் தருவோம், மதீனாவிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் அல்ல. நாளைய போர் நடக்கவிருப்பதோ மதீனாவிற்கு வெளிப்புறத்தில். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரிகளிடத்தில் இந்த 2 காரணங்களுக்காக போர் தொடர்பான விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். அந்த நேரத்தில் அன்சாரிகளின் பக்கம் தலைமையேற்று வந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தயங்கி நிற்பதை பார்த்தால் அன்சாரிகள் போர் என்றால் பதுங்கி பின்னால் நின்று விடுவார்களோ என்ற எண்ணத்திலா இருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களை விசுவாசித்தோம், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கடலுக்குள் எம்மை குதிக்க சொன்னாலும் ஒருவர் மீதமில்லாமல் குதிக்க தயாராக இருக்கிறோம். நாளைய போர் உமக்கு விருப்பம் என்றால் அது எமக்கும் விருப்பமானது. அன்சாரிகள் வீட்டில் இருந்து கொண்டு மாத்திரம் உமக்கு உதவுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லலாம், உங்களோடு அன்சாரிகள் இருப்பார்கள். நீங்கள் விரும்பியவர்களோடு உறவு முறையை ஏற்படுத்தலாம், அவர்களை அன்சாரிகளும் நேசிப்பார்கள். நீங்கள் நாடியவர்களை துண்டித்தும் வாழலாம், அவர்களை அன்சாரிகளும் வெறுப்பார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்து செல்லுங்கள், விரும்பியதை எங்களுக்காக விட்டு செல்லுங்கள். நாளைய போர்க்களத்தில் அல்லாஹ்வின் உதவியால் இந்த அன்சாரிகளை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி காட்டுவார் என சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகமெல்லாம் மலர்கிறது, மனம் குளிர்கிறது. அந்த இடத்திலேயே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட பிரார்த்தனை ஒன்றை செய்கிறார்கள். அவர் சொல்லி காட்டியது போன்றே அன்சாரிகளின் பங்களிப்பு மறுநாள் பத்ர்களத்தில் எவ்வாறெல்லாம் இருந்தது என்ற வரலாற்றை அல்லாஹு தஆலா இன்று வரை எமக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அகழ் போரிலும் கலந்து கொண்டு பெரும் பங்காற்றிய சஹாபிதான் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே யுத்தத்தில் ஏற்பட்ட வெட்டுக்காயத்தினால் சில நாட்கள் மரண தருவாயில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அகழ் போரை முடித்துவிட்டு மதீனா திரும்பி வரும் நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஆயுதங்களை வைக்க வேண்டாம், இன்னும் போர் முடியவில்லை. மதீனாவில் முஸ்லிம்களின் ஆட்சியில் இருந்து கொண்டு அகழ் போரில் எதிரிகளுடன் சமரசம் செய்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்ட பனூ குரைலா கோத்திரத்தாருடன் அல்லாஹு தஆலா போர் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி சென்று பனூ குரைலா கோத்திரத்தாரை தாக்கி அவர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து வந்து மதீனாவில் மஷூரா நடக்கிறது, இவர்களை என்ன செய்வது?
கைது செய்து வைக்கப்பட்டிருந்த பனு குரைலாவைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த விடயத்தில் எங்கள் தலைவர் சஅத் பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு மரியாதை சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அழைத்து வாருங்கள் உங்களில் சிறந்த தலைவர் சஅத் பின் முஆதை என்றவுடன் சஹாபாக்கள் சென்று மரண தருவாயில் தத்தளித்துக் கொண்டிருந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கழுதையில் ஏற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பனு குரைலா விடயத்தில் நான் ஒரு தீர்ப்பு சொல்லும் வரை எனக்கு மரணத்தை தந்து விடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன், யா ரசூலல்லாஹ், இந்த பனு குரைலாவை சேர்ந்த ஆண்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும், பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹக்கம்த பிஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதையே நீர் சொல்லிவிட்டீர் என்று. அவர் சொன்னது போன்றே பனு குரைலாவின் காபிர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யப்படுகிறது. சில நாட்கள் கடக்கிறது. அகழ் போரில் ஏற்பட்ட காயம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்தி துரத்திவிட்ட குறைஷிகளோடு மீண்டும் போர் நடக்கும் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்க வேண்டும், அல்லது அகழ் போரோடு அவர்களோடு செய்யப்படும் போரும் முற்று பெற்று விட்டது என்று சொன்னால் அந்த அகழ் போரில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாகவே நான் ஷஹீதாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பு, இந்த பிரார்த்தனையின் பின்னால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெஞ்சிலிருந்து நீரை போன்று ரத்தம் பீரிட்டு பாயத் தொடங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணச் செய்தியை சொல்ல வந்தது சஹாபாக்கள் அல்ல, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தினர் அல்ல. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அனுப்பினான். யா ரசூலல்லாஹ், பூமிக்கு மேலே வாழ்ந்த மிகச் சிறந்த நல்லடியார்களில் ஒருவர் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சட்டையை போட்டுக் கொள்ளும் நேரம் கூட அவகாசம் எடுக்காமல் ஓடி வருவார்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு. அன்றைய நாள் மதீனத்து சஹாபாக்கள் அழுது போன்று அதற்கு முன் எந்த ஒரு சஹாபியுடைய ஜனாசாவிற்கும் அப்படி ஒரு அழுகையை நாங்கள் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரங்களில் ஏந்தியவர்களாக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகத்தை பார்த்து தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பார்கள். தனது மகள் ருக்கையாவுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட கபரில் இறங்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கபரில் இறங்கி அவரை அடக்கம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மானி லிமௌத் சஅத் பின் முஆத், இந்த சஅத் பின் முஆதுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹு தஆலாவின் அர்ஷே ஆட்டம் கண்டது. இதுவரை பூமிக்கு இறங்கிடாத 70,000 மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக. யார் இந்த சஅத் பின் முஆத்? இஸ்லாத்தை ஏற்கும் போது வயது 31, மரணிக்கும் போது வயது 37. இஸ்லாத்தில் இணைந்திருந்த இந்த 6 வருடங்களுக்குள் இத்தனை சிறப்பை அடைந்திருக்கும் இந்த சஅத் பின் முஆத் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்ப்பதற்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதீனத்து அன்சாரிகளில் ஆரம்பமான சஹாபி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணமே தனது கோத்திரத்தாரிடத்தில் வந்து, நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த சஅத் பின் முஆத் உங்களோடு பேசுவதே ஹராம் என்று சொன்ன உத்தம சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது சொந்தங்களே தொல்லை கொடுத்து மக்காவை விட்டு துரத்திக் கொண்டிருந்த நேரம் மதீனாவிற்கு அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த முஹாஜிரின்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்லாமல்
தனது தலைமை பதவியையே விட்டு கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் தலைவராக்கி அழகு பார்த்த உன்னத சஹாபி இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழும் போதே முகத்தை பார்த்து நீர் சுவனவாதி என்று நற்செய்தி சொன்ன 10 சஹாபாக்களில் ஒருவர் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.